ஸோ ஐயோ லேடிஸ் கிட்ட வேணாம், நம்மளே ஒழுங்காக பண்ணாலும் நம்ம வண்டி வர்றதை பார்த்து கீழே விழுந்துட்டாங்கன்னா நம்மளும் தான் திட்டுவாங்க, இவ்வளோ பெரிய வண்டி வச்சுக்கேடா எருமை இப்படி வரியடான்ட்டு. ஆஃப்டர் த விட ஆல் நம்ம கையில் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ADV 390 தான் இருக்குது. ஸோ இது யாரோட பைக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும், பட் மோஸ்ட்லி புதுசாக வரவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, பட் இருந்தாலும் தெரியும் தாங்க நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ரஞ்சித் ப்ரோட வண்டி தான். ஸோ நம்ம டிராக்டர்ஸோட வண்டி. இந்த சேனல் போய் மென்ஷன் பண்ணிக்காங்க பாருங்க. ப்ரோ வந்து நம்ம திருச்சிக்கு வந்திருக்காரு, ஒரு குட்டி விலாக் மாதிரி எடுத்துகிட்டு. ஸோ ப்ரோ வந்து வச்சு செஞ்சுட்டோம். ஆக்சுவலாக ப்ரோ வந்து ஷாப்பிங் வரேன் தான் சொன்னார். நான் வா ப்ரோ இங்கே ப்ரோ நம்ம ஊருக்கு ப்ரோன்னு சொல்லிட்டேன். ப்ரோ வந்து வந்தாரா. ஸோ அதோட விலாக் வந்து இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணுவேன்னா இல்லை இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுவேன் என்னன்னே தெரியல அல்ல. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முன்னாடியே அப்டேட் பண்ணி தான் போய் செக் பண்ணி பாருங்கள், இல்லை இதுக்கப்புறம் அப்டேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ எதை ஃபஸ்ட்டு போடுவேன்னு எனக்கே தெரியல, பார்த்துப்போம். அண்ட் நம்ம வந்து இப்போ ADVக்குள்ள போகலாம். ஸோ ADV வந்து 390cc. நம்ம வந்து இதை பற்றி ஸ்பெக்லாம் பேச போகிறதில்ல அல்ஃபு, ஒரு குட்டி விலாக் தான். ஸோ ப்ரோ வந்து கிராஷ் கார்டு அப்கிரேட் பண்ணியிருக்காரு, ஃபுல் ப்ரொடெக்ஷன், அதாவது HD எக்ஸாஸ்ட்டில் தான் போட்டிருக்காரு. ஸோ ப்ரோ வந்து முன்னாடியே சொன்னார் அங்கே போட போகிறேன் ப்ரோ, நான் போட்டுட்டு சொல்கிறேன், சஜஷன் பண்ணுறேன், நீங்கள் NSக்கு போடுங்கன்னாரு. எனக்கு தெரிஞ்சு இது போட்டதுக்கப்புறம் வண்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு பெருசு, இது போட்டோடனே நல்லா பெருசாக இவ்வளோ பெருசாக இருக்கான், ஒரு யானைக்குட்டி மாதிரியே இருக்கான்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ வண்டி ஹைட்டு வெயிட் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இது வந்து தாங்கும்னு நினைக்கிறேன் அல்ல. ஸோ நல்லா வேர்த்தபுளாக தான் இருக்குது, இதுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டிருப்பாரு. பாக்ஸு எல்லாமே டோட்டலாக டூரிங் செட்டப் வந்து செம்ம ஹைட்டாக இருக்குங்க. ஸோ ஏற்கனவே நம்ம லாக்ஸில் போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா. ப்ரோ வந்து அந்த ஸ்டாண்டுக்கு இதெல்லாம் போட்டு விட்டார், அது நேம் கூட எனக்கு சரியாக தெரில. இப்போ வந்து நம்ம வண்டி ஆன் பண்ணுமா அல்ல. இதில் வந்து பெருசாக ஓவரால் ரிவ்யூலாம் கொடுக்க போகிறல அல்ல. ஸோ ஏன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் 390 பற்றி போட்டோம். ஸோ ADV 390. இப்போ வந்து நம்ம ஒரு டூரிங் செட்டப் இங்கேருந்து வியூவை பாருங்களேன் எப்படி இருக்கான்ட்டு, எவ்வளோ பெருசாக இருக்கான் பாருங்கள். அண்ட் தென் நீங்கள் வந்து ஒரு குட்டியாக ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து காட்டுறேன் ஒரு நிமிஷம். அதாவது HD எக்ஸாஸ்ட்லேருந்து கொடுத்தாங்க, அது எப்படின்னா பேஜிங் மாதிரி. ஸோ இங்கே வந்து ட்ராக் டிஸ்டர் அது லைட்டாக இங்கே இதாகுது, பட் ஓகே இருந்தாலும் ட்ராக் டிஸ்டர் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க மேலே KTMன்ட்டு. தென் ப்ரோ வந்து இதுக்கு வந்து மேலே ஒரு இது பண்ணுனார், அதாவது இந்த லைட் ப்ரொடெக்ஷன் இருக்கும்ல, ஸோ ஃபாக் மாதிரி கொடுப்பாங்களே, அதுதான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இப்போ ப்ரோவோட நம்மளுக்கு ஒரு குட்டி ரைடு இருக்குது. ப்ரோ நானும் பிளான் போடுற ரைடு வந்து ஒரு பெரிய ரைடு, நம்மளாலே அவ்வளோ பட்ஜெட் ரெடி பண்ண முடியல. அதனால் அந்த ரைடை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பக்கத்தில் போகலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி வச்சுருவோம். ஸோ வந்து அந்த ரைடு வந்து கூடிய சீக்கிரம் அப்டேட் ஆகும். ஸோ அந்த ரைடு நான் எங்கே இதெல்லாம் சொல்ல போகிறதில்ல, பட் நியூ இயர் அப்போ நம்ம அந்த ரைடு தான் கிளம்ப போகிறோம் அல்லஃபு. ஒரு குட்டியாக ரைட் போயிட்டு அண்ட் தென் டாப் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் கேசஸ் போயிட்டுருக்கனால வேணாம். ஸோ நம்ம பிளேட்டும் கவர் ஆகிருக்கு, அதனால் ஒரு 110 வரைக்கும் க்ரூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம விட்டுருவோம் அல்லஃபு. தென் பார்த்திங்கன்னா அந்த ஐடில் வந்து எப்போ அந்த ஃபஸ்ட்டு கியர் போடும்போது நார்மலாகவே ஷேக் வருது. நான் வந்து ஃபஸ்ட்டு பயந்துட்டேன், ஏன்னா ஃபஸ்ட்டு விலாக்லேயே ஃபஸ்ட்டு வாட்டி ஒரு வீடியோ போடும்போது அந்த ஷேக் இருந்துச்சு. அப்புறம் தான் ப்ரோட்டை கேட்கும்போது ப்ரோ அது வந்து ICCனால ஃபஸ்ட்டு கியர் போட்டாலே அப்படி தான் ப்ரோ ஆகும்னு சொன்னார். ஸோ அதனால் நோ இஷ்யூஸ். தென் பார்த்திங்கன்னா இப்போ ஆங்கிளோட வியூ பாருங்கள், நார்மலாகவே ஐடில் விட்டாலே வைப்ரேஷன் தெரியுதுங்க, ஆனால் ஓட்டும் போது அவ்வளோக்கு இருக்காது. ஸோ நம்ம வெயிட் கொடுப்போம், ஸோ அது தெரியாது, ஐடில் இருக்கனால வைப்ரேஷன் தெரியும். அண்ட் வியூ வந்து சூப்பராக இருக்குது. நான் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணல, ஸோ ப்ரோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்காரு. தென் நம்ம ஒரு ரைட் போகலாமா. ஸோ ப்ரோட ரைட் போயிட்டு அப்படியே ஒரு vlog முடிச்சுப்போம். நம்ம வண்டியோட vlog வந்து ஸோ ப்ரோட சேனல் வரும். ஒரு பெரிய ஆக்சிடென்ட்க்கு அப்புறமேட்டு நம்ம வந்து எப்படி சொல்லுதுன்னா ஒரு குட்டி மாடிஃபிகேஷன், குட்டி தான், ரொம்ப மேஜர்லாம் பெருசாலாம் பண்ணல, ஸ்டாக்லேயே குட்டியாக மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரோட சேனல் அப்டேட் பண்ணுவார். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்சால் அவர் இதுக்கு முன்னாடியே போட்டார்னா நான் வந்து நம்ம சேனலில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ப்ரோக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஸோ அவரும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் ரைட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவார், ஏன்னா நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கனால. நம்ம வாங்க அல்லஃபு. ஸோ பைக்கில் போகலாம். அப்படியே நம்ம எடுத்தோன்னா ஜம்முன்னு இருக்கு அல்லஃபு. ஸோ நம்ம ப்ரோ அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. நான் ஒரு குட்டியாக ஒரு vlog மாதிரி முடிச்சு விட்டுறேன். ஆனால் செம்மையாக இருக்கு அல்லஃபு. அப்படியே ஜம்முன்னு 70 போகும்போது NSலலாம் எப்படி இருக்கும்னா அப்படியே ஒரு மாதிரி படங்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக, ஏன்னா இது வந்து ஒரு 390 செக்மெண்ட்டில் வந்து 80 க்ரூசிங்லாம் ரொம்ப கேஷுவல் தான். ஸோ அதே மாதிரி ரொம்ப கேஷுவலாக தான் இருக்குது. இப்போ வாங்க நம்ம அப்படியே ஆக்சுவலாக இந்த vlogல நான் அதை பற்றி பேசணுமான்னு இருக்கேன் அல்லஃபு. ஏன்னா இந்த ரோட்டுக்கு நான் வரவே கூடாதுன்னு இருந்தேன், அது அப்புறம் எந்த vlogல தான் பேசுகிறது அது அப்படியும் இருக்குது. நான் இத்தனை நாள் vlogே போடாமல் தான் இருந்தேன், பட் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் vlogக்கு வரேன். ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 4 to 5 monthஸாக நம்ம எந்த vlogமே போடவே இல்லை அல்லஃபு. ஸோ நம்ம ப்ரோட வண்டியை வச்சு அது பண்ணணுமா, ஸோ இந்த இடத்துக்கு ரிவீல் பண்ணணுமா அப்படின்னு இருக்குது. இப்போ ஒரு இடத்த காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம எப்போவுமே vlog எடுக்கிறது, டாப் ஸ்பீட் அடிக்க இதுதான். அண்ட் கரெக்டாக இந்த இடம் தான் அல்லஃபு. ஸோ இந்த இடம் அதை மறக்கவே முடியாது. அது வந்து ரொம்ப அந்த இடத்துல தான் என் ஃப்ரெண்டு நான் கடைசியாக பார்த்தேன். ஸோ அப்போவே உங்களுக்கு புரியும். அதனால தான் இந்த ரோட்டுக்கு வர்றதுக்கே எனக்கு ஒரு மாதிரியே இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்களும் எவனுமே இந்த ரோட்டில் வர்றதில்ல. அது எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, போலீஸில் என்ன ஒன்றுமே பண்ணல அல்லஃபு. ஸோ இது இன்வெஸ்டிகேஷனும் பண்ணல, ஒன்றும் பண்ணல.
ஒரு ஜஸ்ட் ஆக்சிடென்ட் மாதிரி ஆகிட்டு முடிச்சிட்டாங்க. மிட் நைட்டில் ஆகிருக்கு. யார் ஆக்சிடென்ட் பண்ணால் சரி என் ஃப்ரெண்டு மேலே தப்பாக இருக்கணும், ஓவர் ஸ்பீடாக வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஆக்சிடென்ட் ஆன அதர் பார்ட்டி யார் எதுவுமே கண்டுபிடிக்கவே இல்லை. ஜஸ்ட் எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணி முடிச்சு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். நம்ம வந்து நார்மலாக இதுக்குள்ளேயே வரலாம். ஸோ ப்ரோவோட வண்டி வந்து ஓட்டும் போதே இப்போ நான் வண்டி அவ்வளோ பெருசாக இருக்கா LF. ஸோ எனக்கு வந்து உள்ள ஸ்பெக் வைஸ் ரொம்பலாம் தெரியாது. ஸோ நம்மளோட ஃபாலோவர்ஸுக்கு தெரியும். நம்ம மேஜராக உள்ளெல்லாம் டீப்பாக தான் போக மாட்டோம். வண்டி பிடிச்சிருந்தா ரைட் பண்ணுவோம். ஆனால் எனக்கு வந்து இதில் ரைடிங் எஃபர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 100 வரைக்கும் க்ரூஸ் பண்ணி பார்ப்போம். இப்படி வேணா LF இப்படியே க்ரூஸ் பண்ணி பார்ப்போம். அப்பா சூப்பராக இருக்கா LF. ஸோ இவ்வளோ ஸ்பீடில் போய் எனக்கு அந்த விண்ட் பிளாஸ்ட் அவ்வளோக்கு தெரியவே இல்லை. ஆனால் LF நம்ம வந்து இந்த பிளாகில் பார்த்தீங்கன்னா நம்ம 390 AD 390 பற்றி கொஞ்சம் அப்டேட்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அண்ட் தென் வந்து நம்ம ப்ரோ வந்தார். அதாவது அந்த ப்ராங்க் அது முன்னாடி வந்திருக்குமா பின்னாடி வந்திருக்குமா என்ன ஏதுன்னே தெரில. தென் எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட் வீல் ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது, ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ திருவண்ணூர் கழிச்சு கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும், அது வந்து ஸ்ட்ரீட் வீட்டில் ஓட்டி பார்ப்போம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ வந்து நம்ம பின்னாடி தான் வந்துருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பாண்டிங் தாங்க. ஸோ சூப்பராக இருக்குது பாண்டிங். எங்களுக்குள்ள பாண்டிங் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் தான் ப்ரோக்கு மெசேஜ் பண்ணேன். ப்ரோ ஆய் ப்ரோ அந்த மாதிரி எக்ஸாஸ்ட் போட்டுருந்தார் NSல. ஸோ அப்போ வந்து எப்படி ப்ரோனே அவர் எடுத்தோடனே சொல்கிறார் எக்ஸாஸ்ட்லாம் போடாத ப்ரோ வண்டி வந்து கண்டமாயிரும் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு எக்ஸாஸ்ட் போட்டால் தலைவலி. நான் ஒரு வாட்டி கேத்தலிக் கன்வெர்ட் கழட்டி வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து எப்படின்னா ரொம்ப படப்படப்படப்படன்னுச்சு, தலைவலிச்சிச்சு. ஸோ நம்ம ப்ரோ தான் வந்துட்டுருக்காரு. அவர் சைட் அடிக்கிறார் நம்ம வண்டி. அவர் வண்டி அங்கே சைட் அடிச்சுக்க, நம்ம வந்து அவர் வண்டியில் நம்ம வண்டியை சைட் அடிச்சுட்டு இருக்கோம். ஸோ சூப்பராக இருக்கான் தங்கக்குட்டி. அவனை வச்சு தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா NSல வந்து ஃப்ரண்ட் டயர் மாற்றிடுங்க. ஸோ ரைடு இருக்குன்னு சொன்னேன்ல ப்ரோவோட. ஸோ வந்து அந்த டயரை மாற்றிடும். ஆக்சுவலாக அந்த ரைடு வந்து எப்படின்னா ப்ரோ நானும் பிளான் போட்டோம், ஒரு பெரிய ரைடாக பிளான் போட்டோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைடு போக முடியாத காரணத்தினால் நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் ரைட் போட போகிறோம். ஷார்ட் ரைட்னாலும் அதுவுமே லாங் தான், ஒரு 6 hours கிட்ட ட்ராவல் இருக்குது. ஸோ நான் ரஞ்சித் ப்ரோ, ஆதி ப்ரோ, இன்னும் ஒரு ஆள் யாருன்னு தெரில. எனக்கு இந்த ஸ்ட்ரீட் வியூ தான் பார்க்கணும் ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்ட்ரீட் வியூ பார்க்க போகிறேன். அப்பா தரமாக இருக்காண்டா, நல்லா ஜம்முன்னு ஹைட்டாக மேலே உட்காந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஐயோ லேடிஸ் கிட்ட வேணாம், நம்மளே ஒழுங்காக பண்ணாலும் நம்ம வண்டி வர்றதை பார்த்து கீழே விழுந்துட்டாங்கன்னா நம்மள தான் திட்டுவாங்க. இவ்வளோ பெரிய வண்டி வச்சுக்கேடா இருமை இப்படி வரியடான்ட்டு. என்ன பண்ணுறது, செம்மையாக இருக்கா LF. எனக்கு இந்த டிராஃபிக்கில் ஓட்ட தான் பிடிக்கும் ரொம்ப. அதுவும் என் தம்பி ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன்லாம் ஓட்ட ஆரம்பிச்சானா அவ்வளோதான் சூப்பராக ஓட்டுவான். திருச்சிக்குள்ளே நிறையா டிராஃபிக் ஆகிடுச்சா LF. ஸோ முன்னாலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது. பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிராஃபிக் ஆகிடுச்சு. ஸோ தென் வந்து இப்போ ஸ்டூடியோ போயிட்டு ப்ரோக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பறந்துட வேண்டியதான் LF. ஆனால் இந்த வீடியோ எப்படி வரும் என்ன வரும்லாம் தெரில. பட் இனிமேல் நம்ம வ்ளாக்ஸ் வந்து ஓகே ஓரளவுக்கு நல்லாவே வரும். நல்லா வரலனாலும் பாருங்கடா, பிடிக்கலன்னா வெளியே போங்க அப்படிலாம் இல்லை LF. ஸோ பிடிச்சவங்க நம்ம சேனலில் உட்காந்து ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஸோ பிடிக்காதவங்க கொஞ்சம் பார்ப்பாங்க. ஆக்சுவலாக பிடிச்சவங்க கூட பார்க்க மாட்டாங்க நம்ம வீடியோஸை. நம்மளை பிடிக்காதவங்க உட்காந்து பார்ப்பாங்க என்ன தான் பண்ணியிருக்கான்ட்டு. அதனால் நம்ம பிடிச்சவங்களுக்கு போடுறதோட பிடிக்காதவங்களுக்கே போடுவோம். அவங்க தான் வயிறு எரிஞ்சு ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஆனால் இந்த வீடியோ எங்கே போக போகுதுன்னு தெரில LF. ஸோ வந்து கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். அண்ட் தென் நான் சும்மா யாரையும் வம்புழுக்கணும் அப்படிலாம் சொல்லலை. நம்ம இப்போ போய் அங்கே யூ-டர்ன் பண்ணிவிட்டு ப்ரோ அங்கே போய் யூ-டர்ன் பண்ணிடுவோம். வந்துட்டான் பாருங்க உள்ள. மேக்ஸிமம் லிமிட்டே 110 தான் இருக்கணும் LF. ஸோ ஓவர் ஸ்பீடு நம்ம போனோம்னா 100 to 10 110. ஸோ அந்த மாதிரி வச்சுப்போம். தென் நம்ம இங்கேருந்து ரைட் ஏறி ஸ்டூடியோ போயிட்டு இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். ஸோ எந்த vlog ஃபர்ஸ்ட் வரும்னு எனக்கு தெரில LF. ஸோ எது வருதோ அதுக்கடுத்து இது டேக் இதை போட்டு விட்ருவேன். ஸோ வந்து இந்த வாட்டி ஓசி வைஃபைல ஃபுல் குவாலிட்டியில் போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, திரும்பி முறுக்குனா தான் என்னமோ நமக்குள்ளே இருக்க உள்ளே உட்காந்துருக்கணும் எழுப்புற மாதிரியே இருக்கா LF.
நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே போட்டுடலாம்னு நினைக்கிறேன். பார்க்கிங் ஹவுஸ்ஃபுல்லாக. ஓகே, நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ இவன் ஒரு ஆளுக்கே இந்த இடம் கரெக்டாக இருக்கும். இருக்குண்ணா. ஆக்சுவலாக இப்போ ஒரு கண்டென்ட் பண்ணல, அது இங்கே வச்சு பண்ணலாம் தான் பார்த்தேன். பட் க்ரௌடும் அதிகமாக ஆயிரும்ண்டு தான். ஓகே அல்ல. ஓஹோ மை காட், இந்த பாக்ஸே மறந்துட்டேன். இவனை நிப்பாட்டுறதுக்கே இவ்வளோ பெரிய இடம் தேவை. இவனா இந்த இடத்துல நிப்பாட்டிடலாம். நான் தான் யோசித்தேன், இவனை நிப்பாட்ட அந்த வண்டி நிப்பாட்ட முடியாதுன்ட்டு. ஆனால் நல்லா பெருசாக இருக்கான் ப்ரோ. போட்டதுக்கப்புறம் இப்படி இருக்கான். சரி ஓகே அல்ல நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஸோ நம்ம ப்ரோ வந்து இங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறாரு. ப்ரோட சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இனிமேல் ப்ரோ வந்து ட்ராவல் கண்டென்ட்ஸ் அண்ட் அப்பப்போ உள்ளே இருக்கணும் எழுப்பி விட்டு ட்ராக் போட்டாலும் போடுவோம். ஸோ ஓகே அல்ல நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ டே வித் ரஞ்சித் ப்ரோ. ஸோ டே வாஸ் வெரி நைஸ். நம்ம அப்படியே ஷாப்பிங் முடிச்சு இந்த விளாக முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ராவல் கண்டென்ட் தான் பண்ண நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, நைஸ் டு மீட் யூ. How was the day? எப்படி ஷாப்பிங் விளாகா? ஷாப்பிங் விளாகா? ஓகே. சரி ஓகே. ஸோ ஓகே அல்ல நம்ம இந்த வீடியோ இதை முடிச்சிக்கலாம். அங்கே சொன்ன மாதிரி தான் எப்பவும் சொல்ல மாதிரி தான். ஸோ எங்கே போனால் சேஃப் சேஃபாங்க ஹெல்மெட் யூஸ் பண்ணிங்க. ஸோ உங்கள் சேஃப்டிக்கு சொல்ல சேஃப்டிக்கில். ஸோ ஓகே அல்ல நம்ம வீடியோ இதை முடிச்சிக்கலாம். டாடா, லவ் யூ, டேக் கேர், பை.